வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம்னா கொழுகுமலை போயிருந்தோம் ரீசெண்டாக. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து போடிக்கு ட்ரெயின் ஏறிக்கோங்க. அதுக்கப்புறம் போடியில் இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம சூரியநெல்லி தான் போய் ஆகணும். ஸோ சூரியநெல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 hours ஆச்சு. இதுக்கு வந்து நாங்கள் பஸ்லேயே தான் போயிருந்தோம். ஸோ சூரியநெல்லியில் ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் கொழுகுமலையோட பேஸ்கில் தான் வந்து கேம்ப் ஸ்டே போட்டிருந்தோம். ஸோ கேம்ப் ஸ்டே வியூ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இதுக்கு வந்து 1600 to 1800 வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ கேம்பில் வந்து பேக்கெல்லாம் போட்டு ஈவினிங் வந்து பக்கத்துலேயே இருக்க ஃபேண்டம் மில்ஸ் தான் போயிருந்தோம். இது வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருந்துச்சு. சன்செட் வந்து அங்கே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ரிட்டன் ஆகி கேம்புக்கு வந்துட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா பான்ஃபயர் போட்டிருந்தாங்க. ஸோ பான்ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸு அது இதுன்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சப்பாத்தின்னு சூப்பராகவே இருந்துச்சு. காலைல வந்து பார்த்திங்கன்னா கொழுகுமலை சன்ரைஸ் பார்க்க தான் பிளான். ஸோ 2 to 3 AM போல் ஏஞ்சி ஜீப்பில் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஜீப் சஃபாரி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொழுகுமலையோட சன்ரைஸையும் நல்லா ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து மூணார் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். மூணாரில் என்னென்ன பார்த்தோன்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் நம்ம கூடயே.